அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற வலங்கைமானில் உள்ள வரதராஜன்பேட்டை சீதலா தேவி என்கிற மகா மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். பாடைகட்டி மாரியம்மன் என்று பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் வழக்கம் என்ன அப்படின்னா, பக்தர்கள் தீராத நோய்கள் குணமாக பிணம் போல பாடையில் படுத்துக்கொண்டு ஊர்வலமாக இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. அதாவது நோய் பாதித்த பக்தர்கள் இந்த மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறினதையும் நோய் குணமானதையும் தாங்கள் பாடை மீது படுத்துக்கொண்டு உறவினர்கள் புடைசூழ அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. இது ஒரு விசித்திரமான சடங்காக இருக்குது. இந்த கோயிலோட பற்றி இந்த கோயிலுள்ள பூசாரிகிட்ட நம்ம பேசலாம் வாங்க. அம்பாளுடைய பெயர் அருள்மிகு சீதலாதேவி என்கின்ற மகா மாரியம்மன். இங்கே பாடைகட்டி பிரார்த்தனை செய்யப்படுவதால் இங்கே அம்பாள் பாடைகட்டி மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார்கள். பாடைகட்டி பிரார்த்தனையானது என்னவென்றால், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவர் என்னை குணமாக்க வேண்டும் என்று அம்பாளை வேண்டிக் கொள்வார்கள். அந்த நோய் சரியானதும் 11 நாட்கள் விரதம் இருந்து எப்படி ஒரு துக்க வீட்டில் சடங்குகள் செய்யப்பட்டு பாடையில் பிணங்கள் எடுத்து செல்லப்படுகிறதோ அதே போன்று அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யப்பட்டு இங்கே பாடைகட்டி பிரார்த்தனையானது செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி 2வது ஞாயிறு அன்று இங்கே பங்குனி பாடைக்காவடி திருவிழா நடைபெறுகிறது. அன்றைய தினம் வெகு விமர்சையாக இந்த பாடைகட்டி பிரார்த்தனையானது அதிகமாக செய்யப்படுகிறது. மற்ற தினங்களும் கூட இங்கே பாடைகட்டி பிரார்த்தனையானது செய்யப்படுகிறது. இத்திருத்தலமானது கும்பகோணத்தில் இருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் வலைமான் என்பது திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த பகுதியாகும்.